ஒரு இப்போ நடக்கிற ஸ்ட்ரகிள் தான். என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. காசாக இருக்கட்டும், ஒர்க்கிங் சென்ஸாக இருக்கட்டும், வாட் எவர், ஆல்வேஸ் தட் பர்சன் கிவ் மீ. பட் அவங்கக்கிட்ட ஒன்று இல்லை. அது என்னென்னா குழந்த. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போவாங்க, எவ்வளவோ செலவு பண்ணாங்க. டாக்டர்கிட்ட செலவு பண்ணாத இடமே கிடையாது. சித்தா போவாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. கடவுளை கும்பிட்றாங்க, ஆனாலும் கிடைக்கல. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை போல் அப்படின்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அங்கேயும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க எல்லோரும், இவள்கிட்ட தான் பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லுவாங்க உங்களுக்கு சீக்கிரத்தில் பிறக்கும், குழந்த வந்துடும் டாக்டர் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அவங்க யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கும். ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நம்மளுக்கு தான் குழந்தையே இல்லையே, நம்ம ஏன் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். உடம்பே வாட் மீன்ஸ் பூஸ்பம் மாதிரி இருக்கும். அப்போது அவங்க ஒன்று யோசிப்பாங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாத விலை மதிக்காத குழந்த மட்டும்தான். அதுவும் இப்போ நம்மளுக்கு இருக்குது. பட் இதே மாதிரி எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போன்னா அவங்க எப்படின்னு சொல்லுவாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே செய்கிறோம், நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்குகிறோம், எல்லாமே இருக்குது. பட் நம்மக்கிட்ட இல்லாத காசால் கூட முடியாத நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது அவர் சரிம்மா நீ சொல்கிறதே கரெக்டு தான், இன்னமும் ஒரு 10 பிள்ளைங்க படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு ரோட்டில் பார்க்குற பிள்ளைங்களாம், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, என்னாச்சு, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கலாம் கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தையும் சொல்லும், சரி ஓகே நீ எதுவும் பண்ணாத, உன் வீட்டையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா படிக்கணும். ஒரு 10 குழந்தைங்கள அவங்க இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படித்து வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வயசானோடனே அந்த 10 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தை ஒரு 50 பிள்ளையை அடாப்ட் பண்ணும், ஒரு குழந்தை 50 பிள்ளையை அடாப்ட் பண்ணும், ஒரு குழந்தை 50 பிள்ளையை அடாப்ட் பண்ணும். அப்படிங்க 10 பிள்ளைங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பிள்ளைங்களும் அடாப்ட் பண்ணும். 1000க்கு மேலே 5000 பிள்ளைங்க மேலே அடாப்ட் பண்ணும். அப்போது அந்த பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைப்பாங்க. பட் இந்த பிள்ளைங்க எல்லோரும் ஒரு பைலட்டாக, ஒரு டாக்டராக, ஒரு டீச்சராக, ஒரு இன்ஜினியரிங்காக அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும்போது தான் கஷ்டங்களை தெரிஞ்சு படித்த பிள்ளைங்க. ஸோ அந்த பிள்ளைங்களும் முடிவு பண்ணியிருப்பாங்க, நம்மளும் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்களும் படிக்க வைப்பாங்க, அந்த பிள்ளைங்க ஹெல்ப். ஒரு நாள் என்ன ஆயிடும்னா, அந்த அடாப்ட் பண்ண குழந்தை இருக்காங்க, அவங்களோட அம்மா அப்பா இறந்துருவாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் லாங் வரைக்கும் கடவுளாக கும்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் ஒரு 5-6 பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், உங்கள் காசோட மனுஷங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி வைக்கணும், காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா, 4 பேர் வேணும், அவங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டோடு சொல்லி வராங்க. இதுதான் என்னோட ஒரு அழகான கதை. தேங்க்யூ ஸோ மச்.